3, நெக்ஸ்ட் வந்து 1 இருக்கு. இந்த சம்மை வந்து எப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 1 2 3 மூவ் பண்ணியாச்சு. தென் 1 இருக்கு. அப்போ 1 எப்படி இருக்குன்னா கீழே 1. இப்போ ஆன்சர் என்ன 4. ஸோ யூ ரைட் த ஆன்சர் 4. இதே மாதிரி தான் இந்த லெவல் ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ கிளியர் பண்ணிடலாம். அதுபோல் ஒவ்வொரு லெவல் ஒவ்வொரு சம் ஈச் அண்ட் எவ்ரி சம் ஃபினிஷ் பண்ணோன்னு நீங்கள் ஆன்சர் லைனில் டச் ஆகிருக்கிறத கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் சம் செய்யணும் கண்டிப்பாக. இதில் நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். நம்பர் 10 பார்க்கலாம். இப்போ மேலே பாருங்கள் add 3 add 5 கொடுத்துருக்கு. எப்படி பண்ணலாம் இந்த சம் பார்க்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் வந்து add 3 1 2 3 பண்ணியாச்சு. தென் 5. அப்போ 5 வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணியாச்சு. ஆன்சர் என்ன 5 6 7 8. ஆன்சரை வந்து நம்ம 8ன்னு இப்போ குழந்தைகளுக்கு ரைட் பண்ண வச்சுருங்க. இதுதான் இந்த மாதிரியான நம்ம சிம்பிள் மூவ்மெண்ட் தான் இந்த ப்ரீ ஜூனியர் லெவலில் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வந்து கிட்ஸுக்கு எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்னா அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ஈஸியாக அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு மூவிங்காக தான் நம்ம இந்த சம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை ஈஸியாக அவங்க நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக இன்றைக்கே நீங்கள் 1 hour கிளாஸஸ்னால் அதுலேயே அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வெரி ஈஸியாக தான் இருக்கும். எதுக்காகனா அவங்க அப்போ தான் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு டக்குன்னு வருது அப்படின்றது அவங்களுக்கு புரியும். எப்படி இந்த யூஸ் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் ஈஸியாக வருதா, அப்போ எல்லா சம்மே சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இதை சம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் மட்டுமே சொல்லி கொடுப்போம். இப்போ add 1 பண்ணுங்க, add 2 இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ add 1 பண்ணுங்க, add 2 பண்ணுங்க, add 5 பண்ணுங்க, இதெல்லாம் தனியாக செஞ்சுருவாங்க. இப்போ add 7 add 6 add 9 அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து டஃப்பாக தெரியும் எப்படி பண்ணுறது. மேலே 5 மட்டும் இருக்குது, கீழே வந்து 4 பீட்ஸ் தான் இருக்குது. இதில் எப்படி 6 பண்ணுறது, எப்படி 7 பண்ணுறது, அதுதான் நம்ம இந்த ப்ரீ ஜூனியர் லெவலில் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம். அதை வந்து எப்படி பாருங்க. இப்போ add 6 அப்படின்னோட நான் வந்து இது இப்போ புக்கில் இருக்கிறத சொல்லலை, மாடலுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்க சம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. எப்படின்னா அதில் வந்து 6 எப்படின்னா பண்ண தெரியாது, 7 அந்த இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். அதுக்காக தான் அடிஷன் தான் இப்போ சொல்லித்தரேன். இதில் 6 + 6 எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து +6 இல்லை 5 இருக்குது, 1 பீட்ஸ் தான் இருக்குது, 4 பீட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே மேலே வந்து 5 கீழே ஒரு 1 வந்து நீங்கள் மேலே கொண்டு போயிடணும் ஆன்சர் பாயிண்ட்டுக்கு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் 6. அப்போ 5 1 என்னன்னா 6. ஸோ இதுதான் 6. இந்த இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு இந்த 6 7 8 9 அதை வந்து அவங்களுக்கு கிளியராக அடிஷனில் நம்ம சொல்லி கொடுங்க. அடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ 7 + 7 அப்படின்னா எப்படி பண்ணுறது. இப்போ 5 இங்கே வந்து 1 2 5 6 7 ஆன்சர் 7. அப்போ 7 அவங்களுக்கு ஈஸியாக இனிமேல் வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க அவங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது தான் இந்த இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம டீப்பாக சொல்லி தரணும். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக 6 7 8 9 கிளியர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா +8 பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 1 2 3 அப்போ 5 + 3 8. அப்போ 5 எப்படி அவங்க வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. 5 6 7 above 5க்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம மேலே இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். எப்படி கவுண்ட் பண்ணணும்னா 5 6 7 8 அப்படி கவுண்ட் பண்ணி தான் அவங்களை கொண்டு வரணும். சில குழந்தைய பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு 4ன்னு ஆன்சர் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா 5 6 above சொல்லி கொடுக்கும்போது நம்ம மேலே 5 6 7 8 கவுண்ட் பண்ணிக்கிட்டே வெளியில் ஓப்பனாக நம்பர் சொல்லி அவங்கள எழுத வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா அவங்க சைலண்ட்டாக பண்ணால் அவங்களுக்கு வராது. சில ராங்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்கள நல்லா ஓப்பனாக பேச வைக்கணும். நல்லா சவுண்டாக எதையுமே சொல்லி பண்ண வைங்க. அப்போ தான் ஃப்ரீயாக அவங்க மூமெண்ட் நல்லா நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்லா போல்டாக பேச ஆரம்பிப்பாங்க ஒரு பயம் இல்லாமல். அதனால நம்பர்ஸை சொல்லி கவுண்ட் பண்ணி ரைட் பண்ண சொல்லுங்கள் ஆன்சர். இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். +8 பார்த்தாச்சு. இப்போ +9 அப்படின்னா இப்போ 5 6 7 8 9 ஆன்சர் என்ன அப்படின்னா 9 அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிடும். இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அடிஷன் பார்த்துட்டோம். இப்போ add 2 add 1 add 3 add 4 நான் பார்த்தாச்சு. add 6 add 7 add 8 add 9 இந்த மாதிரி அடிஷன்லாம் பார்த்துட்டோம். இப்போ கிளியர் பண்ணிடலாம். இதுலேயே அடிஷன் ப்ளஸ் சப்ராக்ஷன் மைனஸ் வரும். இப்போ add 2 அப்படின்னா -1
தென் அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா -1 இருக்கும். அப்போ அது எப்படி பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு இந்த ப்ரீ ஜூனியர் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து அடிஷனாக கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த 6, 7, 8, 9 வந்து கிளியராக நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அடிஷன் ப்ளஸ் சப்ராக்ஷன், மைனஸும் வரணும்ல, அடிஷனே சொல்லியிருக்க முடியாது, மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக ஒரு 2 இருக்கும், கீழே வந்து -1 இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் சம்ஸாக இருக்கும். அடுத்து பிக் நம்பராக வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்னா நம்பர் 2 +2 அப்படின்னு பண்ண போகிறேன். 1, 2 பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா -1 எப்படி பண்ணுறது, நம்ம அடிஷன்னா என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். மேலே ஆன்சர் பாயிண்ட்டுக்கு பீட்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணணும். அதே மாதிரி 5னா ஆன்சர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இதுதான் அடிஷன். சப்ராக்ஷன் அப்படின்னு இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நம்ம நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ மைனஸ்ன்ற போது என்ன பண்ணுறோம்னா ஆன்சர் பாயிண்ட்லேருந்து பீட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறோம். அதுதான் சப்ராக்ஷன். இதை வந்து நீங்கள் அடிஷன்னா என்ன, சப்ராக்ஷன் என்னன்னா குழந்தைகளுக்கு உட்காந்து நல்லா சொல்லி கொடுங்க. இப்போ +2 பண்ணியாச்சு. -1 பண்ணணும். எப்படி அப்படின்னா ஆன்சர் பாயிண்ட்ல இருந்து இருக்க பீட்ஸ் 2ல இருந்து தான் -1 அப்படின்னும் போது நம்ம 2ல இருந்து தான் -1 பண்ண போறோம். அப்போ இப்போ ஆட் பண்ண அந்த 2ல இருந்து -1 அப்படின்னா ஆன்சர் பாயிண்ட்ல இருந்து நீங்க பீட்ஸ் வந்து கீழே கொண்டு வந்துடும் ஒரு பீட்ஸ். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா how many லைன் ஆன்சர் லைனில் எத்தனை பீட்ஸ் டச் ஆகிருக்கு அப்படின்னா 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. இதுதான். இப்படி சிம்பிள் சம் வந்து அடிஷன்லும் சப்ராக்ஷனும் இருக்கும். ஈஸியாக பண்ணியிருக்கேன். இதுலேயே என்ன பண்ணலாம்னா இனிமேல் இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் டஃப்பாக அதே போல தான் +6, +7, +8, +9 எப்படி அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குமோ அதே போல் -6, -7, -8, -9ன்றதும் கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பாக தோணும். அதனால் நீங்கள் இந்த சப்ராக்ஷனில் இந்த அபோவ் 5ஐயும் நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுங்க. அதை இப்போ எப்படி பார்ப்போம், மாடலுக்கு தான். அந்த சம்ஸும் நான் இந்த ப்ரீ ஜூனியர் லெவலில் கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் செஞ்சு போடுறேன், அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்பர்ஸ் என்ன இருக்குன்னா ஆட் 8 பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5, 6, 7, 8. இப்போ 8 பண்ணிட்டோம். இப்போ -2 அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா 8லேருந்து 2 பீட்ஸை என்ன பண்ணுவாங்க கீழே கொண்டு வந்துடலாம். 1, 2 ஆன்சர் என்ன அப்படின்னா 6ன்னு சொல்லிடுவாங்க. இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். இதே இதில் 8 பண்ணுறோம். 8 இருக்குது. இந்த 8ல் இப்போ -6 பண்ணுங்க அப்படின்னும் போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். -2 பண்ணுங்கன்னா பண்ணிடுவாங்க, -5 பண்ணா பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த -6 அப்படின்றத அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் இந்த -6, -7, -8, -9 வந்து நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். நான் அதனால தான் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கவுண்ட் பண்ணும்போது விட்டுருவாங்க. அந்த 5ஐ வந்து 1ன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 6 மைனஸ் பண்ணுங்க, 8 மைனஸ் பண்ணுங்கன்னா 1, 2ன்னு கீழே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நீங்கள் திரும்ப இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு நல்ல பேஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க ஃபுல்லாக தரோவாக இனி எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி 6, 7, 8லலாம் அவங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், -6 பார்க்க போகிறோம். ஆட் 8 பண்ணியாச்சு. -6 பார்க்க போகிறோம். இப்போ -6 எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ அப்பர் பீஸ் வேல்யூ 5 ப்ளஸ் இங்கே கீழே வந்து 1 ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ 5, 6 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. அவங்க 1 அப்படின்னா அப்படியே மறந்துடுவாங்க. 1 தான் 6ன்னு எங்கன்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா திரும்பவும் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறோம்னா 5, 6 இந்த 8ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் -6 பண்ண போகிறோம். அதனால் அந்த 8 ஆட் பண்ண அந்த 8 பீட்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் -6 செய்யணும். அதுக்கு மேலே 5 கீழே 1 ரிலீஸ் பண்ணிடுறோம். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2.